ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமன் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்துட்டு சப்பாத்திக்கு சுடு சுடு சாதத்துக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். பார்க்கும்போதே தண்ணி வருது நாக்கில். இது மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்ட கடாயை வச்சுக்கிட்டேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டோம். நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்துட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம். இது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இப்போ வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கலாம். மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க தக்காளி கூட. இப்போ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். இது 2 பீஸாக கட் பண்ணி அப்புறம் மிடில் இது மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சம் இது மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க, தக்காளி வெண்டைக்காயெல்லாம் வேகிறதுக்காக. தண்ணி விட்டு நல்லா கலக்கி மூடி போட்டாச்சு. இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் வந்துட்டு மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. சுவைக்கேற்ப காரம் எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அதுவும் இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நார்த்து சைட்லலாம் நம்மளுக்கு டாபா ஸ்டைலில் கிடைக்குங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும் இந்த மசாலா. இப்போ வந்துட்டு நம்ம வெண்டைக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, அதில் போட்டுடலாங்க இந்த மசாலா, வறுத்துக்கிட்ட மசாலாவை. போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு மூடி போட்டுடலாங்க. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா மேலே எண்ணெய் மதங்கிற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டு இறக்கிட்டோம்னா நம்ம வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடும். சுட சுட சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் இந்த வெண்டைக்காய் கிரேவியோடு என்ஜாய் பண்ணுறோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரியப்படுத்துங்க. ஃபைனலாக நம்ம இந்த கொத்தமல்லி தூவிக்கலாங்க கொஞ்சம். ரொம்ப ரொம்ப சுவையான கிரேவி, வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.